அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள். நம்பிக்கை தான் பலம். நம்பிக்கையோடு இருப்போம். எந்த காரியத்தை நம்ம செய்தாலும் அதில் நம்பிக்கையை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்பிக்கையை இழந்துடாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி இருக்கும்? பலனாக இருக்கும். நம்பிக்கையே பலன். முதலாவது மகிழ்ச்சியோடு இருக்கிறது பலன். சும்மா இருங்க பலன். அடுத்த நம்பிக்கை. அமெரிக்கையும் நம்பிக்கையும். அது சும்மா இருக்கிறதுக்கு தான் அர்த்தம் அமைதிங்கிறது. அதனால் நம்பிக்கையும் நமக்கு பலன். கர்த்தருக்குள் நம்பிக்கையாக இருப்பான். கர்த்தரை நம்புகிற மனுஷன் அவருடைய கர்த்தரை நம்புகிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். கர்த்தரை மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்பட்டான். ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க. ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நாளாம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நாள். நாசில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தரையே நம்பிக்கை கொண்டிருக்கிறவங்க பாக்கியவாங்க. அப்போ நம்ம நம்பிக்கை அவர் மேலே என்ன செய்யணும்? அதுதான் நமக்கு பலன். நம்பிக்கை நமக்கு நங்கூரமாக இருக்கணும். நம்பிக்கை நம் வாழ்க்கையில் திடமாக இருக்கணும். நம்பிக்கை நம் வாழ்க்கையை தைரியப்படுத்தணும். நம்பிக்கை தான் பலன். அப்படி நம்பிக்கையோடு இருந்து பலனை பெற்றவங்க வேதத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதிலே நம்ம ஒரு சகோதரரை பார்க்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில், யோவான் சுவிசேஷம் 4வது அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்கலாமா? போதும். ராஜாவின் மனுஷன் வரார் ஒருத்தர். அவருடைய குமாரன் வியாதியாக இருக்கிறார். பின்னால் போட்டிருக்கு எந்த மணி நேரத்தில் குணமாக்குன்னு கேட்கும்போது 7ஆம் மணி நேரத்தில் அவனுடைய ஜுரம் அவனை விட்டு என்ன செஞ்சுட்டு, அப்போ காய்ச்சல் தான். ஆனால் காய்ச்சல்லையும் தீவிரமான காய்ச்சலாக இருந்திருக்கு. சாதாரண காய்ச்சல் கிடையாது. அந்த காய்ச்சல் ரொம்ப தீவிரம். எந்த அளவுக்கு உணர்ந்துட்டு மரண பிடிக்கு போயிட்டார். மரணத்து விளிம்புக்கு வந்துட்டான். அப்போ அவருக்கு ஒரு யோசனை தொடங்குச்சு. எப்படியாவது இயேசுகிட்ட என்ன செஞ்சிடும்? போயிடும். அப்பா இயேசுவே, என் பையன் மரண அவஸ்தை, சாக போகிறான். எப்படியாவது என்ன செய்யணும்? நீங்கள் என் பையனை தொட்டு. அப்படி தான் கேட்டிருப்பார். காலில் விழுந்து கெஞ்சிருப்பார். எப்படியாவது என் பையனை என்ன செஞ்சிடணும்? காப்பாற்றிடணும். அவன் சாக போகிற சூழ்நிலையில் இருக்கிறான். எனக்கு வேறு வழியே தெரியலை, நீங்கள் வாங்க என் பிள்ளையை காப்பாற்றுங்கன்னு கண்டிப்பாக கெஞ்சிருப்பார். ஆனால் இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ போகலாம், உன் குமாரன். நம்பிக்கையே பலன். ஆமென். நம்ம நம்பணும். இன்னைக்கு எல்லாரும் போங்க, உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் நடக்கும். எந்த வேலை